ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் எங்கள் வீட்டில் இருக்க 2 குட்டி வாண்டுகளுக்கு இதுதான் நாங்கள் கரைச்சி கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது செய்கிறதும் ரொம்பவே சிம்பிள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிற இந்த சத்து மாவு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 100 கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு, 100 கிராம் அளவுக்கு வறுக்காத நிலக்கடலை, 150 கிராம் ராகி எடுத்துக்கோங்க, 100 கிராம் கம்பு, 75 கிராம் திணை, 1/2 கிலோ அரிசி, 50 கிராம் பொரிகடலை, 50 கிராம் பாசிப்பருப்பு, 25 கிராம் பிஸ்தா பருப்பு, 50 கிராம் முந்திரி பருப்பு, பாதாம் 50 கிராம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், டைஜஷனுக்காக பெருங்காயம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் ராகியை வறுத்துக்க போகிறேன். இது நீங்கள் சிம்மில் அடுப்பு வச்சுட்டு கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அது அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு தெரியும். ராகி வறுபட்டுருச்சு, இந்த கலரும் சேஞ்ச் ஆகும். அது வரை வறுத்துக்கணும். அடுத்ததாக பாசிப்பயிரை நான் வறுத்துக்கிறேன். இதுவுமே கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து கம்பு வறுத்துக்கலாம். இது எல்லாமே லைட்டாக பொரியிற ஸ்டேஜில் இருக்கும். ஒரு பாப்கார்ன் மாதிரி வரும் இந்த கேழ்வரகு, கம்பு இது எல்லாமே. அடுத்து தினை வறுத்துக்கலாம். கருக விடாத அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருகின ஸ்மெல் அடிக்கும். அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை வறுத்த கடலை வாங்கியிருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக பாசிப்பருப்பையும் வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக வறுத்துட்டே இருக்கணும். ஆனால் வறுத்து செஞ்சிட்டோன்னா ரொம்பவே நல்லது. அடுத்து பொரிகடலையும் லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக பாதாம் பருப்பு வறுத்துக்கிறேன். இது லைட்டாக வறுபட்டதும் நம்ம அடுத்தடுத்து முந்திரி, பிஸ்தா இதுவும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்தது பிஸ்தா பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதை 2 பேட்சாக நான் வறுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அடுத்ததாக சட்டி ஆஃப் பண்ணியாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தை லைட்டாக ஒரு ஃப்ரை தான் பண்ணுறேன். அப்படியே எடுத்துக்கலாம். இமீடியட்டாக போட்டதும் எடுத்துடணும். எல்லாத்தையுமே நம்ம சிம்லேயே வச்சு வறுத்ததுனால அது சூப்பராக ரோஸ்ட் ஆகியிருக்கு. தீ கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருக்கோம் அப்படின்னா இமீடியட்டாக கருக ஆரம்பிச்சிடும். உள்ளெல்லாம் வறுபடாது. இந்த மாதிரி பதத்தில் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆறணும். ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆற வச்சு அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் நெருப்பாக அரைச்சிருக்கிறேன். நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். ரொம்பவே நல்லது. எல்லா சத்துக்களும் இந்த மாவில் இருக்குது. நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு நம்ம யூடியூப் சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.